ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னடா இப்போ தான் எபிசோட் கொடுத்தாங்க, அதுக்குள்ளே பேச வந்துட்டேன்னு பார்க்குறீங்களா? இல்லை, கமெண்ட்ஸ் வரான். நான் கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ணலான்னு தான் பார்த்தேன். ஆனால் எத்தனை பேருக்கு போய் நான் கமெண்ட்ஸ் பண்ணி விளக்கம் கொடுக்க முடியும்? அதனால தான் ஒரு வீடியோவாக போட்டுடலான்னு வந்தேன். அது என்னன்னா, நீங்கள் கமெண்ட்ஸில் இமையாக்காக இமையாவை ஏன் இப்படி காட்டுறீங்க, இமையாக்கே எப்படி நடக்குது, யாருமே இமையா புரிஞ்சுக்கலையா அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுறது எனக்கு புரியாமல் இல்லை. ஆனால் நான் இனிமேல் இந்த ஸ்டோரி பார்க்கல, இப்போ பிடிக்கவே இல்லை, கதையை பிடிக்கல, நல்லா இல்லை அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எப்போவுமே லவ் ரொமான்ஸ் அப்படின்னு போவாதில்ல, நம்ம ரியல் லைஃப்லேயே ஏற்றத்தாழ்வுகள் இருக்க தான் செய்யும். அப்படிதான் இப்போது இமையா கூட தான் எல்லாருமே சின்ன வயசுலேருந்து இருக்காங்க. இமையா எப்படி பட்டவன்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலை, சந்தர்ப்ப சூழ்நிலை நடக்கிறதுல வச்சு பார்க்கும்போது அவங்க இது இமையா தான் பண்ணியிருக்காங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா ஸ்டார்டிங் எபிசோடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ருத்ராக்கும் இமையாக்கும் ஆகவே ஆகாது. அதுதான் இப்போ அவங்க யோசிக்கிறாங்க. ருத்ரா அந்த வார்த்தையை தான் சொன்னான், நான் ஏற்கனவே உன்னை வந்து குணா கிட்ட பேசுகிறதுனால நான் உங்ககிட்ட சண்டை வச்சிருக்கேன், அதனால தான் நீ இப்போ என்ன பழி வாங்குற அப்படின்னு வார்த்தையை விட்டுருப்பா. அவங்க என்ன நினைப்பாங்க, ஒரு வேளை அப்படி இருக்குமோன்னு நினைக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் பண்ணுறது காவியா தான், ஆனால் அது யாருக்குமே தெரியாது. ஏன்னா காவியை பண்ணிட்டு போயிடுதான். ஆனால் அவங்க பார்க்கும்போது அந்த இடத்துல இமையா இருக்கா, இமையா தான் இதை பண்ணுற மாதிரி காமிச்சிருக்கா. அப்படி இருக்கும்போது அவங்க காவியாவை சந்திக்கப்பட மாட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல இருக்கிறது இமையா, அவங்க கண்ணால் பார்த்துருக்காங்க. ஆனால் அது அவங்க தீர விசாரிக்கல. அதுதான் மெயின். அவங்க தீர விசாரிச்சு இது இமையா பண்ணியிருப்பாளா இல்லையா அவங்க ஆராய்ச்சி பண்ணலை. அவங்களாவே முடிவு பண்ணிட்டாங்க இது இமையா தான் பண்ணியிருப்பா அப்படின்னு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க பார்த்தது எல்லாத்தையும் வச்சு அவங்களா முடிவு பண்ணியிருக்காங்க. ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்னன்னா இது என்னடா குடும்பம், மூளையே இல்லையா, லாஜிக்கே இல்லாமல் இருக்கு, காவியா எதுக்காக இங்கே இருக்கா, காவியாவுக்கு வீடு வாசலே இல்லையா, ஆகாசுக்கு வீடு வாசலே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் சொல்கிறது புரியுது, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் ஆகாசு முழுக்க வர்மாவோட கண்ட்ரோலில் இருக்காங்க. வர்மா வந்து ஆகாசை திருத்தி இப்போ அவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்கனால தான் ஆகாசு வந்து வர்மா கண்ட்ரோலில் இங்கே இருக்காங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் ஆகாஷ் எங்கே இருக்கான்னு அங்கே தானே ஆகாஷோட ஒய்ஃப் காவியா இருக்க முடியும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, காவியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கிட்டையுமே நல்லவங்கிற வேஷத்தை எடுத்துக்கிட்டான். ஏன்னா அவன் 2 நாள் அவள் பட்ட கஷ்டத்தை சொல்லி எல்லாரும் காலில் விழுந்து அவள் வந்து திருந்திட்டா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கா. ஏன்னா அவங்க எதை வச்சு யோசிக்கிறாங்கன்னா, நேத்ரா பண்ணது உங்க எல்லாருக்குமே தெரியும். நேத்ராவே மாறி இருக்கா. ஒரு 2 எபிசோட் இப்படி இருக்கும், அதுக்கப்புறம் நல்ல காமெடியாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத ட்விஸ்ட் நிறையா இருக்கும். இதில் யார் எதிரியாக இருந்தாங்களோ அவங்க ஃப்ரெண்டாவாங்க. ஃப்ரெண்டாக இருந்தவங்க எப்படின்னா, இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் எப்படி பழைய மாதிரி பேச முடியும்? இமையா சொல்லியிருப்பாள்ல, உங்கள் எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் நான் பழைய மாதிரி உங்ககிட்ட இருப்பேனான்னு கேட்டால் இல்லை அப்படின்னு. அதுதான் எல்லாருக்கிட்ட உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் இமையாவால் எப்படி சகஜமாக பேசி பழக முடியும்? அப்புறம் நிறைய பேர் இமையாவை ஏன் இப்படி காமிக்கிறீங்க, தைரியமானவளை காமிங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ அவள் கன்சீவாக இருக்கா, அவளால் யோசிக்க முடியாது, உடம்புலையும் சரி மனசாலையும் சரி, அவள் கொஞ்சம் சோர்வாக தான் இருப்பாள். அப்படி இருக்கும்போது அவளால் தைரியமாக இருந்தாலும் அவளால் அது வந்து எப்படி சொல்ல காட்ட முடியாது. புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 2 எபிசோடு பொறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இனியால் சமாதானப்படுத்துங்கிற பேரில் வீட்டில் நடக்க கலாட்டங்கள், பாட்டி முதற்கொண்டு பண்ணுற கலாட்டங்கள், அப்புறம் காவியா வந்து பழி வாங்க மாட்டாங்க, வச்சு செய்வாங்க. அது காமெடியாக தான் போகும். ஆகாஷே கூட இருந்து எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஆகாஷ் பண்ணுற சேட்டைகள், காவியா கூட கை பொறுத்த மாதிரி கோத்துட்டு ஆகாஷ் பண்ணுற சேட்டைகள் எல்லாமே காமெடியாக இருக்கும். அப்புறம் நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்டெல்லாம் இருக்குது. யார் எதிரியாக இருக்காங்களோ, யார் பேசாமல் இன்ன வரைக்கும் இருக்காங்களோ அவங்க ஃப்ரெண்ட் ஆவாங்க. உங்களுக்கு எப்படி சொல்லும் போதே புரிஞ்சிருக்கும். அது இன்னும் நல்லா இருக்கும். அந்த கலாட்டா எல்லாமே செமையாக இருக்கும். வர எபிசோடில் வரும். 2 எபிசோடு மட்டும் பொறுத்துக்கோங்க ப்ளீஸ். இந்த 2 எபிசோடுக்கு கொஞ்சம் இனியாக கஷ்டப்படுற மாதிரியும் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நல்ல காமெடி கலாட்டாவாக போகும். அப்புறம் சாச்சனா வந்து கெட்டவெல்லாம் இல்லை, அவள் சந்தர்ப்ப சூழ்நிலை. எப்படின்னா, காவியா வந்து இப்போ ஒருத்தங்க வந்து ஒரு வாட்டி சொன்னால் ஓகே, 2 வாட்டி சொன்னால் ஓகே, அதையே சொல்ல அவங்க மனசுலேயே அது வந்து தோண ஆரம்பிச்சிடும். அதுதான் இப்போ சாச்சனா வச்சு காவியா வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கா. காவியா கிட்ட இமையால பற்றியும், இமையா கிட்ட நம்ம சாச்சனா பற்றியும் காவியா வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கா. அது எப்படின்னா, அது கண்டிப்பாக சாச்சனாவே புரிஞ்சுப்பா காவியா பற்றி பெரியும் போது. ஆனால் இதில் மெயின் ட்விஸ்ட் என்னென்னா, இமையா இது பண்ணியிருக்க மாட்டான்னு இமையாக்காக வாதாடுற ஒரு ஆள் வந்து நீங்கள் எதிர்பார்த்துக்கவே மாட்டீங்க. அவங்க தான் வாதாடுவாங்க. கடைசியில் அவங்க காம்போ, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் காம்போ எல்லாமே செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாமே நான் படிக்க தான் செய்வேன். எந்த கமெண்ட்ஸுமே நான் விட மாட்டேன். எல்லா கமெண்ட்ஸுமே நான் படிக்க தான் செய்வேன். அது சில கமெண்ட்ஸுங்க வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் வந்து பண்ணுறது எனக்கு புரியுது. ஆனால் நீங்கள் வந்து பார்க்க மாட்டேன், பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது கஷ்டமாக இருக்குது. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. 5 ஃப்ரெண்ட்ஸ்.